ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அன்லக்கி சாம்பியன்ஸ் டீமா பார்க்குறேன். அது ஒரு நல்ல செலிப்ரேட்டட் டீம் இருக்கு. கரெக்ட். இருந்தாலும் ஒரு அன்லக்கி அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கு. நீங்கள் மழை வர்றது கூட அவங்களுக்கு அன்லக்கியாக தான் இருக்கு. அவங்களுக்கு ஹோப் லிட்டில் பர்சனோட ஹோப் கிடையாதா சார்? நான் அன்லக்கின்னு சொல்கிறத விட ஆர்சிபி நீங்கள் வந்து நான் வந்து 2008 ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன். அவங்களோட செலெக்ஷனே தப்பு. எப்படின்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பயுமே கோலி, டூப்ளசி அப்புறம் வந்து இவங்க மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸு, யார் டிவில்லர்ஸு, மேக்ஸ்வெல், இப்படி போட்டால் ஜெயிக்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பவுலர்ஸே எடுக்கிறது கிடையாது. அதனால தான் பாருங்கள், அவங்க 240 ரன் அடித்தா கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. பட் இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட்டு 4-5 மேட்சாக நான் பார்க்குறேன், அவங்க போலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பேட்டிங் பாருங்க, இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. கோலியும் அடிக்கிறாரு, டூபிள்ஸ் அடிக்கிறாரு, அப்புறம் பட்டிதார் அடிக்கிறாரு, நம்ம ஊர் கார்த்திக் அடிக்கிறாரு, எல்லாம் அடிக்கிறாங்க. அப்போயும் ஜெயிக்க மாட்டேங்குது, ஏன்னா போலிங் வீக்கு. பட் இது லாஸ்ட் 5 மேட்ச் தான் பாருங்கள், தயால்ன்றவர் சுமாராக போட்டுருந்தவர் நல்லா போட ஆரம்பிச்சிட்டார். இப்போது இப்போ ஸ்வப்னெயில்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லாஸ்ட்டு 4 மேட்சாக நல்லா போடுறார். ஓப்பனிங்லாம் வேறு போடுறார். மேஜிக் பர்சன் மாதிரி இருக்கிறார் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே. எஸ், ப்ளஸ் லக்கி மாஸ்காட். சில பேர்லாம் வந்தாலே அது ஒவ்வொரு இதுக்கு உண்டு. முதல்ல அப்படி தான் அந்த ஷார்துல் தாக்கூர் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தப்போ நிறைய ஜெயிக்க ஆரம்பித்தோம். அவர் ஒன்றும் பண்ணிட்டா கூட அது லக்கி மாஸ்காட்னுவாங்க. சில பேருக்கு வந்தால் அந்த லக்கு வந்து அவங்களோட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதில் மேட்சுக்கும் அவங்க டீமுக்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் அவங்க நிறைய ஷார்துல் ட்ரை பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். அதே வந்து ஸ்வப்னேல். பட் ஸ்வப்னேல் வந்து இட்ஸ் டேலண்டட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், யங்ஸ்டர். அவங்க நல்லா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணால் அவங்களோட சூஸ் என்ன பேட்டிங்? ஆர்சிபி டாஸ் வின் பண்ணாக்கா அவங்களுமே இதுதான் போலிங் தான் போடுவாங்க. இது நல்ல கேள்வி. ஏன் கேட்குறேன்னா, அதே சொல்கிறேன்னா, அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஸ்ட்ரென்த்து வந்து பேசிக்கலி பேட்டிங்கு. இப்போது பேட்டிங் அப்புறம் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பத்திரண்ணா ஊருக்கு போயிட்டார் நம்ம சிஎஸ்கேலேருந்து. அப்புறம் முஸ்தபிசூர் ஊருக்கு போயிட்டார். இப்போ என்னென்னா நம்ம வந்து பாதி அப்புறம் நமக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பவுலர் வந்து தீபக் சஹர். அவர் ஃபார்மில் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது என்ன, நம்மளோட அவங்க போலிங் வீக்காக இருக்குது. ஸோ இவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ அடித்தாலும் நம்ம அதை சேஸ் பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு 170 தூக்கிட்டாங்க நம்ம அடிச்சுடலாம் நினைப்பாங்க. சரி 180 கூட நம்ம பேட்டிங் இருக்குது பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நிச்சயமாக அவங்களும் போலிங் தான் எடுப்பாங்க. ஓகே, இன்கேஸ் இதுக்கே வரேன், இதுக்கும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் சிஎஸ்கே பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடி அவங்க போலிங் போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சிஎஸ்கே அதான் ஃபுல் மேட்ச் ஆடுற பட்சத்தில் 185 to 195, அது ஈவன் 190 to 200 கூட அடிக்க சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து 180க்கு மேலே அடிக்க முடியாது. ஏன்னா நீ கேட்கலாம் நல்ல பேட்டிங் சைடு. ஏன்னா தோனிக்கு எப்படின்னா, அவருக்கு வந்து மண்டை ஃபுல்லாக மூளை, ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சன். அவர் எல்லாரோட வீக்னஸும் தெரியும் அவருக்கு. எப்படியா செட் பண்ணி இந்த இருக்கிற போலிங்ஸை வச்சு விக்கெட் எடுக்க பார்ப்பார். அதனால் அதில் இன்னும் அதுவும் அப்புறம் ப்ரெஷர் நல்லா ஃபீல்டிங் செட் பண்ணி ப்ரெஷர் போடுவார். நிறையா ப்ரெஷர் போடும்போது என்ன ஆகும், சேஸ் பண்ணும்போது விக்கெட் விழுவும். ஒரு 4 பால் அடிக்காமல் டாட் பால் போட்டால் கூட தெர் இஸ் எ ப்ரெஷர். என்றைக்குமே எப்படின்னா டாட் பால் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் 4 பால் டாட் போட்டால் என்னாகும், அப்படி பார்த்துட்டே இருப்பான். நம்ம பார்க்குற மாதிரி அவங்க ஸ்கோர் போர்டை பார்ப்பாங்க. அப்போ என்னாகும், கொஞ்சம் அடிக்கிற போல இருக்கணும், எதாவது அடிப்பான், தூக்கும், கேட்ச் ஆகிடும். ஸோ நம்ம வந்து போலிங் ஃபஸ்ட்டு போட்டாலும் சரி, பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆனாலும் சரி, வி வில் வின் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இட் பி எ குட் மேட்ச் அண்ட் ப்ரொவைடட் தெர் இஸ் நோ ரெயின். அண்ட் நான் சிஎஸ்கே ஃபேனாக வேண்டி சொல்லலை, இது நிறைய மேட்ச் நான் வந்து சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாகவும் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு இதுதான் தோன்றது. எனக்கு சிஎஸ்கே இட்ஸ் கோயிங் டு வின் டுடே. கம் ஆன் சிஎஸ்கே.